ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்திற்கென்று நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. சகரியா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழுவார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை காண்கிறவர். நம்முடைய இருதயத்திலே எத்தனையோ மனவேதனைகளும் துக்கங்களும் போராட்டங்களும் இருக்கிறதை அவர் அறிவார். இருதயம் வாஞ்சிக்கிற காரியங்கள், யாருக்குமே தெரியாதபடி இருதயத்திலே உள்ள விருப்பங்கள், ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் நலமாயிருக்குமே என்று நினைக்கிற காரியங்களையும் அவர் அறிவார். நம்முடைய வாழ்க்கையின் துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றி இனி வருகிற நாட்கள் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூறும்படியான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதினாலே நம்முடைய இருதயம் களி கூற போகிறது என்றால், மேலே உள்ள வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். தேவன் இந்த நாட்களிலே நம்மை பலப்படுத்துவார். பலப்படுத்துவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய இருதயம் மகிழ வேண்டும் என்று சொன்னால், மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது போல நம்மை பலப்படுத்தி நம்மை ரட்சித்து அவர் திரும்ப நிலைக்க பண்ணுவார். பலம் என்று சொல்லும் பொழுது தேவ பலமானது வித்தியாசமானது. அந்த பலத்தினாலே எல்லாவித காரியத்தையும் நம்மாலே செய்ய முடியும். பலவீனம் என்று சொல்லுகிறது வெறும் வியாதியினாலே வருகிறது மாத்திரமல்ல, பற்றாக்குறையான போஷாக்கினாலே வருகிறது மாத்திரமல்ல, நம்முடைய மனது பாதிக்கப்படும் என்று சொன்னால், நம்முடைய மனதிலே துக்கங்கள் இருக்கும் என்று சொன்னால், இழப்புகள் இருக்கும் என்று சொன்னால், அது நம்மை பலவீனப்படுத்திவிடும். அநேகர் இழப்புகளை சந்தித்தவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையை ஏதோ ஒரு விரக்தியினாலே கழித்து கொண்டிருப்பார்கள். இதுவும் ஒருவித பலவீனம்தான். எதிலுமே உற்சாகம் இல்லாதபடிக்கு வாழுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலப்படுத்துவேன். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், நீ பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். நம்முடைய உதவி செய்வதற்கு முன்பதாக, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவன் நம்மை பலப்படுத்த போகிறார். நம்முடைய பலவீனத்திலே பலன் கொள்ளும்படி செய்ய போகிறார். இந்த மாதத்திலே ஒரு புதிய பலனை, தேவ பலனை நாம் பெற்றுக்கொண்டு அதன் நிமித்தமாக நாம் கர்த்தருக்குள்ளாக களி கூற போகிறோம். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து. தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தேசத்திலும் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். நம்முடைய ஜெபங்கள் ஒன்றுமே வீணாகாது. ஒருவேளை இந்த 4 மாதங்களாக நீங்கள் ஜெபித்து ஒன்றையும் காணாதபடிக்கு ஒரு வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே எந்த ஒரு ரட்சிப்பின் கிரியையும் நடைபெறாததை கண்டு நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட நேரடியாக பேசுகிறார். நான் யோசேப்பு வம்சத்தாரை நான் ரட்சிப்பேன். விடுதலை பெற முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே தேவன் ஒரு விடுதலையை உங்களுக்கு தருவார். ஒருவேளை அது கடனாக இருக்கலாம், அல்லது நீண்ட கால வியாதியாக இருக்கலாம், அல்லது வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம்,
துக்கங்களும் மனபாரங்களும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு பாவத்தை விட முடியாதபடி பாவம் போராட்டத்தாய் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இவற்றை எல்லாம் கர்த்தர் உடைத்து இந்த மாதத்திலே விடுதலையாக்குவார். சங்கீதம் 21:1 சொல்லுகிறது, ராஜா உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். ஆம், தேவன் நம்மையும் களி கூறும்படி செய்வார். அதனால்தான் 1 சாமுவேல் 12:16 கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய ரட்சிப்பை நீங்கள் நின்று பார்க்க போகிறீர்கள் என்று சாமுவேல் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16:34 வாசிப்பீர்கள் என்றால், அந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் முழுவதையும் தேவன் ஒரே ராத்திரியிலே ரட்சித்தார். அவன் மிகுந்த மனமகிழ்ச்சி உள்ளவனாய் மாறினான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்திலே ரட்சிப்புக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம், என்னை யாராவது இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கினால் நலமாயிருக்குமே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்கள், விடுதலை பெறுவதற்கு வழி தெரியாமல் இருக்கிற காரியங்களிலே தேவன் தலையிட்டு உங்களை விடுதலையாக்குவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:9 சொல்லுகிறது, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் கூட மிகுதியான போராட்டத்திலும் பிரச்சனையிலும் போய்கொண்டிருக்கிறது. தேசத்தினுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார் என்று நாம் சொல்லத்தக்கதாக நம்முடைய தேசத்தையும் ரட்சிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவன் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக இராதபடி அவன் தள்ளப்பட்டான். ஆடி அவனுடைய தலையை சுற்றி, கடற்பாசி அவனுடைய தலையை சுற்றி மூடினது. பாதாளத்தின் அடித்தளங்களிலே அவன் இறங்கினான் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் முடிவிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். யோனா 2:9-10 வாசிப்பீர்கள் என்றால், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக பொருத்தனைகளை செலுத்துகிறேன், ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களுக்கு கட்டளையிட போகிறார். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மீன்கள், உங்களை பாதுகாக்கக்கூடிய மீன்கள், உங்களை பத்திரமாய் கரை சேர்க்கக்கூடிய மீன்களை தேவன் கட்டளையிட்டு அனுப்ப போகிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், எந்த காரியத்திலே நீ தவித்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்திலே பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தின் நிமித்தம் நீ வேதனை பெற முடியாதபடிக்கு, விடுதலை பெற முடியாதபடிக்கு வேதனை நீர் அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்திலே தேவன் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நீங்களும் துதிக்க போகிறீர்கள். இதன் நிமித்தம், இந்த பெரிய ரட்சிப்பை பார்க்கிறது நிமித்தம் உங்களுடைய இருதயம் களி கூற போகிறது. அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அதே சகரியா 10:6 நான் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். திரும்பவும் நிலைக்க பண்ணுவார். அப்படி என்றால் என்ன? முன்ன காலங்களிலே நிலைத்திருந்த நாட்களிலே அந்த நிலைத்திருந்த நாட்களின் ஆசீர்வாதத்தை இழந்து ஒருவேளை சிறையிருப்பிலும் அடிமைத்தனத்திலும் வேதனையிலும் இருந்திருக்கலாம். இது நிமித்தம் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறான், தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர். அலைச்சல்கள் என்று சொல்லுகிறது, அது ஒரு சாபத்தை குறிக்கிறது, ஒரு ஆசீர்வாதமற்ற தன்மையை குறிக்கிறது. ஒரு இடத்துல நிலைத்திராதபடிக்கு காயினை ஆண்டவர் சபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அலைவாய், பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் தேவன் சொல்லுகிறார், நான் மீண்டும் நிலைக்க பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் எந்த ஸ்தானத்தை இழந்திருக்கிறீங்க, பதவியில போராட்டங்களா, வேலை ஸ்தலத்திலே வருகிற பிரச்சனை நிமித்தமாக உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் இழந்தவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை திரும்பவும் நிலைக்க பண்ணுவார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷங்களாக அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் அலைந்து திரிந்த நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி அவர்களுக்கு கட்டாத வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் கொடுத்து அவர்களை நிலைக்க பண்ணினார். அதே தேவன் நம்மையும் நிலைப்படுத்துவார். ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக சகரியா 10:6 சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு இறங்கினேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு
இறங்கினேன். அவர்கள் ஒரு நாளும் என்னால் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இறங்குவேன், நான் செவி கொடுப்பேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்களை கண்டு சந்தோஷப்படுகிறவர் அல்ல. மாறாக இளைய குமாரனுடைய தகப்பன் எவ்விதமாய் தன்னுடைய மகனுக்காக அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தானோ அதே போல தகப்பனுடைய இருதயத்தை பெற்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த தகப்பனுடைய இருதயம் நம்முடைய பாடுகளை நினைத்து அது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இறங்குவேன், நான் உங்களுக்கு இறங்குவேன். எப்படி இறங்க போகிறார்? சங்கீதம் 103 சங்கீதம் 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல இறங்க போகிறார். கர்த்தர் நமக்கு இறங்குவார் என்று சொன்னால் எல்லாமே கைகூடி வரும். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வீடுகளின் நிலைமையை மாற்றுவார். எப்படி மாற்றப் போகிறார்? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஏன், எதினாலே அப்படி புறப்பட போகிறது? யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லி அவர் 18வது சொல்லுகிறார். நம்முடைய வீடுகளுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவர், நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். அந்த இரக்கத்தினாலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூற போகிறோம், மகிழ போகிறோம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏசாயா 49:10 இவ்விதமாய் கூறுகிறது, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் ஒரு வறட்சியை சந்தித்திருக்கலாம், இத்தனை நாட்கள் நீங்கள் வெறுமையின் நாட்களாக கழித்திருக்கலாம். நமக்கு இரக்கம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த இரக்கம் செய்கிற தேவன் நம்முடைய வறட்சிகளை மாற்றி நம்மை நீரூற்று அண்டைக்கு கொண்டு போய் விடுவார். நம்மை நீரூற்று அண்டையிலே நடத்துகிற அவர் தேவனாய் இருக்கிறார். நம்மை நோக்கி செழிப்பின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அதை காணும் பொழுது உங்களுடைய இருதயம் களி கூறும். நம்முடைய இருதயம் களி கூறும் பொழுது என்ன நடக்க போகிறது? நீங்கள் நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43 வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு மகா பெரிய களி கூறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, எருசலேமினுடைய களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஜனங்கள் மகிழ்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி அக்கம் பக்கத்திலே மாத்திரமல்ல, அது தூரத்திலே கேட்கிற அளவுக்கு அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? மிகுதியான மகா சந்தோஷத்தை தேவன் அவர்களுக்கு உண்டாக்கினார். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வாசிப்பீர்கள் என்றால் தேவன் அவர்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின போது அவர்களுக்கு களிப்பும் விருந்து கொண்டாடும் நல்ல நாட்களாய் அந்த நாட்கள் மாறினது. தேவன் நம் துக்கத்தை மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தம் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது சத்துருக்கள் உங்களை விமர்சிக்கிறார்களா? நெகேமியாவை பலமுறை மனமடி உண்டாகும்படி பேசினார்கள். பல விமர்சனங்கள் அவனை கலங்க பண்ணுகிற அளவிலே ஒரு கையிலே பட்டயத்தை பிடித்து கொண்டு ஒரு கையிலே வேலை செய்கிற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பயமுறுத்துகிற தீர்க்கதரிசிகள் வேறு அவனை சந்தித்தார்கள். ஆனால் அவன் இப்பொழுது சொல்லுகிறான், எருசலேமினுடைய களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூறும்படியாக தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கொண்டாட்டம் உண்டாகும் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆண்டவர் இருதயத்தை களி கூற பண்ணும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7வது இவ்விதமாய் கூறுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும்.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சந்தோஷத்தையும் களி கூறுதலையும் கொடுக்கும் பொழுது நாம் அவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 100 சங்கீதம் 2 சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆண்டவர் உங்களை களி கூற பண்ணுவார். இந்த மாதத்திலே நீங்கள் அதிகமாய் கர்த்தரை துதிப்பீர்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையா இத்தனையாய் மாற்றினீர் என்று சொல்லி துதிக்கத்தக்கதாக தேவன் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி உங்களை களி கூற பண்ணுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த 5வது மாதத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? உங்களுடைய இருதயம் களி கூறும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் சகரியா 8 அதிகாரம் 19 வாசிப்பீர்கள் என்றால் 5வது மாதத்தினுடைய உபவாசம் கூட யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை மனவேதனையோடு நீங்கள் இந்நாட்களிலே உபவாசித்து கொண்டிருக்கலாம். உங்கள் உபவாசங்கள் களி கூறுதலாக மாறும். உங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே எட்டி அதற்கான பதிலை கொண்டு வந்து உங்களுடைய இருதயத்தை அவைகள் களிப்பாக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கலாமே. பரிசுத்த பிதாவே, இந்த புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகள் மிகுந்த மாதம் ஆண்டவரே. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே அற்புதத்தை செய்து ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து ஆண்டவரே, இவர்களை நீர் பலப்படுத்தி இவர்களுடைய இருதயத்தை நீர் களி கூற பண்ணும்படிக்காக கூட ஜெபிக்கிறோம். நீர் நிலைப்படுத்துவீராக, நீர் ரட்சிப்பீராக, நீர் சந்தோஷப்படுத்துவீராக. இந்த வர நாட்கள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கூர்ந்து துதிக்கத்தக்கதாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.